குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி அப்படின்ற டாப்பிக்லேருந்து இப்போ பார்க்கணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்னு என்னென்னு சொல்லி பார்த்தோம், ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னு சொல்லிலாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடுன்னா என்ன சொல்லுவோம்? ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது அதாவது அதோட 2 பொசிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பொசிஷன் வெக்டாரை வச்சு மீன் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம். என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டு கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம். அதுக்கான ஈக்குவேஷன் கூட நம்ம பார்த்துருப்போம். வி ஆவரேஜ் வெக்டார் ஈக்குவல் டு டெல் ஆர் வெக்டார் டிவைட் பை டெல் டி அப்படின்ற அந்த ஃபார்முலாவை பார்த்தோம். சரிங்களா? இது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆக்சுவலாக இப்போ நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இங்கே இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட் த இன்ஸ்டன்ட், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா? அந்த இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? எந்த நேரத்தில் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்களா? அந்த இன்ஸ்டன்ட், அந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நிகழ்வு எந்த டைமில் நடந்துச்சு அப்படின்றதான மீன் பண்ணுவோம் நம்ம. ஸோ இங்கேயும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்றது அதே மாதிரி தான். நமக்கு ஆவரேஜ், ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இடத்துல நம்மளோட ஹோம் இருக்குது, இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி மீன்ஸ் என்ன சொல்கிறது? ஹோம் டு ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது வித் எவ்வளோ டைம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆவரேஜாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் டு ஸ்கூலுக்கு இன்பிட்வீன் கேப்பில் இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹோம்லேருந்து இந்த வில்லேஜுக்கு வரணும். இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வில்லேஜ்லேருந்து ஸ்கூலுக்கு வரும். அப்போது இங்கேருந்து வர்ற எவ்வளோ ஸ்பீடு, இங்கேருந்து வர்ற எவ்வளோ வெலாசிட்டி, ஸோ இதெல்லாமே கண்டுபிடிச்ச லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும் நமக்கு? ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆமாம் தானே? அதுவே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது இப்போ ஹோம் டு ஸ்கூல் அப்படின்னா ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு இன்பிட்வீன் அப்போ வில்லேஜ்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் டு வில்லேஜுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, எவ்வளோ வெலாசிட்டி இருந்துச்சு, மறுபடியும் வில்லேஜ் டு ஸ்கூலுக்கு எவ்வளோ வெலாசிட்டி. ஸோ இதெல்லாமே நம்ம ஓவரால் கன்சிடர் பண்ணும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடும். சரிங்களா? ஆவரேஜ் அப்படின்னாவே நமக்கே தெரியும். இப்போது நம்மளோட சப்ஜெக்டோட ஆவரேஜ் போடுங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தானே ஆவரேஜ் போடுவோம். அப்போ சராசரியான வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி அப்படின்றது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு ஹவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, ஒரு சிம்பிளாக இப்படி ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இப்போ வீட்டிலேருந்து ஒரு பர்சன் இங்கே இருக்கான். இப்படி ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சு இவன் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகணும். சரிங்களா? இப்படி ரீச் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் அவன் எவ்வளோ இருக்கான்? ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்டு இவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த பர்சன் 5 மீட்டர் பர் செகண்டு எந்த இடத்துல இருக்கான்? இந்த பிளேஸில் இருக்கான். சப்போஸ் இந்த பிளேஸ்க்கு வரணும். இப்போது இந்த பிளேஸ்க்கு வரும்போது இந்த பர்சன் வந்து எவ்வளோ இருக்கான் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் 6 மீட்டர் பர் செகண்ட் டிஸ்டன்ஸில் இங்கே இருக்கான். அடுத்து சப்போஸ் இந்த பர்சன் இங்கே வந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சன் இங்கே வரும்போது இவனோட வெலாசிட்டி வந்து மேபி ஒரு வேளை எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 இருக்குன்னு வச்சுக்கோ. 7 மீட்டர் பர் ஆர் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போது
இதில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்டண்ட்டில் இவனோட வெலாசிட்டி எவ்வளோனா 7 மீட்டர் பர் செகண்ட். இல்லை இந்த இன்ஸ்டண்ட்டில் அப்படின்னா 6 மீட்டர் பர் செகண்ட். இந்த இன்ஸ்டன்ட்னா 5 மீட்டர் பர் செகண்ட். அப்போ நம்ம எந்த இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது அவனோட வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இது ஆவரேஜ்னு என்ன சொல்லுவோம், 7 + 6 + 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிரும். அந்த மாதிரி வேறு இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்றது என்ன மீன் புரியுதுங்களா? இப்போது இந்த இன்ஸ்டண்ட்டில் இந்த பர்டிகுலர் டைமில் அப்போ டீன்ற டைமில் இந்த டைமில் எந்த பிளேஸில் இருக்கான், ஓகேங்களா? இதுதான் அவனோட என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இங்கே எஸ் மீன்ஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இந்த செகண்டில் 6 மீட்டர் பர், அதாவது 6 மீட்டர் வந்து அந்த செகண்டில் ரீச் ஆகிருக்கான் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இதை தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி at an instant t or simply velocity at the instant t. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டி. அப்போது ஒரு டீன்ற ஒரு இன்ஸ்டண்ட்டில் என்ன வெலாசிட்டி இருக்குது அப்படி இல்லாட்டி ஆர் சிம்ப்ளி வெலாசிட்டி அட் அன் இன்ஸ்டன்ட் டி, டீன்ற டைமில் என்ன வெலாசிட்டி இருக்குது. இதுக்கு எப்படி டெஃபினேஷன் சொல்கிறேன்னா, as limiting value of the average velocity as del t tends to 0. லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி எஸ் del t ஈக்குவல் டு 0. நமக்கு லிமிட்டிங் வேல்யூனாவே தெரியும். லிமிட்டிங் வேல்யூனா என்ன சொல்லுவோம், del t டென்ஸ் டு 0 அப்படின்னா என்ன மீனிங்னா, del t இந்த டைம் வந்து 0 நோக்கி, அதாவது ரொம்ப கம்மியாகிறதுக்குள்ளே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷனில் எங்கேருந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன எங்கே கண்டுபிடி டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்துருப்போம். பேஜ் நம்பர் 62ல் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், ஓகேங்களா? del x டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அந்த ஈக்குவேஷனை நியூட்டன் கண்டுபிடிச்சாரு அப்படின்லாம் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 62ல் இருக்கும் அந்த ஈக்குவேஷன். ஸோ இருந்தாலும் அந்த ஈக்குவேஷன் ஒன்ஸ் ஒரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன வரும், dr vector divided by dt ஈக்குவல் டு லிமிட்டிங் வேல்யூ. அப்போ லிமிட் del t டென்ஸ் டு 0. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருப்போம், y of r ப்ளஸ் del r or x ப்ளஸ் del x மைனஸ் y of x டிவைடட் பை del t. இங்கே எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணால் இங்கே எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆர்னு கூட யூஸ் பண்ணலாம். del r இங்கேயும் del r, இங்கே y of r. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, லிமிட் del t டென்ஸ் டு 0 del r வெக்டார் டிவைடட் பை del t. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் டு dr வெக்டார் டிவைட் பை dt. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா அந்த டைமில், இன்ஸ்டன்ட் அப்படின்னா ரொம்ப குறுகிய டைமில், ஆனால் அந்த del t ஈக்குவல் டு 0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ t ஈக்குவல் டு 0னா அவன் ரெஸ்ட்டில் இருக்கிறான்ற மாதிரி மீனிங். அப்போ t 0க்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ரீச் ஆகிருக்கான் அப்படின்னு தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த டைமில் அவன் எந்த பிளேஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. புரியுதுங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி யார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். யார் அப்படின்னா நியூட்டன் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிருப்பார். இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ வெலாசிட்டிக்கு நமக்கே இங்கே இருக்கிற ஈக்குவேஷனை வச்சு நம்ம டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா, the velocity is equal to rate of change of position vector with respect to time. Velocity always vector quantity. அப்போது rate of change of position vector, அப்போ r vector means position vector னு சொல்லுவோம். rate of change upனு டைமை பொறுத்து position vector changes ஆச்சு. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக என்ன வரணும், நமக்கு லிமிட் வேல்யூ வரணும். அதான் அந்த டயக்ராம்லேயே நான் சொன்னேன், டைமை பொறுத்து பொசிஷன் சேஞ்சஸ் ஆச்சு. அதான் இவங்க ஒரு டயக்ராம் போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த இடத்துல ஹோம் இருந்துச்சு, ஒரு பர்சன் இங்கே இருக்கான் அப்படின்னும்போது எந்த டைமில் இருந்தால் இந்த இடத்துக்கு வரும்போது டைமில் எந்த மீட்டர் செகண்டில், இங்கே இருக்கும்போது எங்கே இருந்தோம் அப்படின்லாம் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அது என்ன மீனிங் அப்படின்னா, அந்த டைமில் எந்த பொசிஷனில், இந்த டைமில் இந்த பொசிஷன்லேருந்து இந்த டைம் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிட்டான், ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிட்டான். அது எப்போது, டைம் டி, அதாவது டெல் டி டென்ஸ் டு 0, அப்போ 0 நோக்கி, அதாவது ஹோம்குள்ளே வர்றதுக்குள்ளே அவன் எந்தெந்த பொசிஷனில் இருக்கான் அப்படின்றது தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கொஷினும் நமக்கு ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் சிம்ப்ளி வெலாசிட்டி. அப்போ காம்போனன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெலாசிட்டி, ஆக்சுவலாக நமக்கு ஆர் வெக்டார்னாவே என்னன்னு தெரியும். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் டிவைட் பை dtங்களா? ஸோ அப்போ d பை dt, ஆர் வெக்டாருக்கு பதில் அந்த டேர்ம்லாம் அப்படியே எழுதலாங்களா? xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்காக மல்டிபிள் பண்ணி, இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள், இதை எடுத்து இது கூட, இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, dx by dt I கேப் ப்ளஸ் dy, இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள், dy by dt j கேப். இந்த டேர்ம் எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் dz by dt இன்ட்டு k கேப். ஸோ இங்கே எக்ஸை பொறுத்து இருக்கிறதுனால இது எக்ஸ் காம்போனன்ட், ஒயில் இருந்தால் இது ஒய் காம்போனன்ட், இசட்டில் இருந்தால் இது இசட் காம்போனன்ட். ஏன் அப்படின்னா இங்கே பொசிஷன் வெக்டர் வந்து 3 டைமென்ஷனாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், நமக்கு dx by dt ஈக்குவல் டு vx. அப்போ இதுவும் வெலாசிட்டிக்கான vx அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. ஸோ எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. இது என்ன வரும், ஒய் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, இது இசட் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ vy ஈக்குவல் டு என்ன நமக்கு வரும், dy பை dt. அப்போ vz ஈக்குவல் டு dz பை dt. அப்போ இது ஒய் காம்போனன்ட், இது இசட் காம்போனன்ட். சரிங்களா? அந்த ஒவ்வொரு காம்போனனோட வெலாசிட்டியும் இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக மேக்னிடியூடுன்றது நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ 3 வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னா 3 காம்போனன்ட்ஸ்க்கு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? அந்த ஈக்குவேஷனில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போது v வெக்டார் ஈக்குவல் டு dx பை dt. பாருங்கள் இன்னொரு டைம் எழுதுகிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. v ஈக்குவல் டு dx பை dt I கேப் ப்ளஸ் dy பை dt j கேப் ப்ளஸ் dz பை dt k கேப். இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குங்களா? இது எக்ஸ் காம்போனன்ட் சொன்னோம், இது ஒய் காம்போனன்ட், இது இசட் காம்போனன்ட். ஸோ திஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், இது வெக்டாரா? அப்போ v வெக்டார் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதுவோம் நம்ம, இது வெக்டார் எழுதும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா vx காம்போனன்ட் ப்ளஸ் vy காம்போனன்ட் ப்ளஸ் vz காம்போனன்ட். இதை நம்ம மேக்னிடியூடாக மாற்றணும் அப்படின்னா சிம்பிளி vன்னு சொல்லலாமா? அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாமா? vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம மேக்னிடியூடு கன்சிடர் பண்ணிட்டாவே திஸ் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேக்னிடியூடு மட்டும் சொன்னோன்னா நம்ம ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணலாம். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர். ஸோ ஸ்பீடு இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம்.
த யூனிட் ஆஃப் ஸ்பீட் ஆல்சோ மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடுக்கும் நமக்கு மீட்டர் பர் செகண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா ஸ்பீடுக்கு என்ன கிடையாது, டைரக்ஷன் கிடையாது. ஒன்லி என்ன மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னிடியூட் யூஸ் பண்ணுவோம். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் கால்ட் ஸ்பீடு. ஓகேங்களா? மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் கால்ட் ஸ்பீட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The magnitude of the velocity v is called speed and is given by. So this is a positive scalar அப்படின்னு சொல்லலாம். யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் -1. வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் ஒரே ஒரு யூனிட் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வெலாசிட்டி அப்படின்றது ஒன்லி டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட் ரெண்டும் இருக்கும். ஸ்பீடுன்றது என்ன இருக்காதுன்னா டைரக்ஷன் இருக்காது, ஒன்லி என்ன மட்டும்தான் இருக்கும், வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு டாபிக்லேயும் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வரும். அங்கே பொசிஷன் வெக்டரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, டைரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட், சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே என்ன டெஃபினேஷன் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் 2.21. ஸோ இதை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.21 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த பொசிஷன் வெக்டார் ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் கிவன். ஆக்சுவலாக நமக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க. அந்த பொசிஷன் வெக்டாரோட வேல்யூ பாருங்கள், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2t i cap ப்ளஸ் 3t² j cap மைனஸ் 5k cap. ஆக்சுவலாக இந்த 5 அந்த இசட் காம்போனன்ட், இங்கே இசட் காம்போனன்ட்னா இந்த 5k கேப்னு சொல்லுவோமா, இந்த இசட் காம்போனன்ட்டில் மட்டும் என்ன இல்லை அப்படின்னா டைம்க்கு நமக்கு மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இசட் காம்போனன்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணல, நமக்கு டைம் மென்ஷன் பண்ணல, ஐ மீன் டைம் நமக்கு கொடுக்கல. ஸோ அப்படியே ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்குற அந்த பொசிஷன் வெக்டார்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 2 டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கால்குலேட் த வெலாசிட்டி அண்டு ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட் டி. அப்போது ஏதாச்சும் டீன்ற இன்ஸ்டண்ட்டில் வெலாசிட்டியும் ஸ்பீடு, ஓகேவா, இது ரெண்டுமே ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியும் ஸ்பீட் ரெண்டுமே கால்குலேட் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் த வெலாசிட்டி அண்டு ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். ஃபஸ்ட் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, டீன்ற ஒரு இன்ஸ்டண்ட்டில் வெலாசிட்டியும் ஸ்பீடு என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது வெலாசிட்டியும் ஸ்பீடும் டைம் t ஈக்குவல் டு 2 செகண்டில் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா நமக்கு ஸ்பீடு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்களா. வெலாசிட்டி v வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் பை dt. இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா d பை dt, ஆர் வெக்டாரோட வேல்யூ நமக்கே கொடுத்துருக்காங்க. என்னது? 2t i cap ப்ளஸ் 3t² j cap மைனஸ் 5k cap. நான் ஆக்சுவலாக முன்னாடியே சொன்னேன், இந்த இசட் காம்பவுண்டோட வேல்யூ மட்டும் டி நமக்கு மென்ஷன் பண்ணலைன்னு சொன்னோம். அப்போ டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் தானே, இங்கே நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதோட வேல்யூ என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ இது 2 டேர்ம் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டீயை பொறுத்து டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன அப்படின்னா டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ 1ன்னு சொன்னோமா. அப்போ இங்கே டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 1 × 2 2 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? v வெக்டார் ஈக்குவல் டு 2i cap. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3t² j capன்னு இருக்குது. அப்போ t ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் முன்னாடி வந்துடுமா. இங்கே x² வந்தால் நமக்கு என்ன வரும் ஆன்சர் சொன்னோம், ஸ்கொயர் முன்னாடி வந்துடும். அப்போ பவர் 1 குறைஞ்சிச்சுன்னா 2x மட்டும் கிடைக்குமா. அப்போ இதே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 2 முன்னாடி வந்துச்சுன்னா ப்ளஸ் அப்படியே அந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்காங்க.
அப்போ இந்த 2 முன்னாடி வந்துச்சுன்னா 3 × 2 6 அப்போ 6. இந்த 2ல் பவர் ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா 1 மட்டும்தான் இருக்கும். அப்போது t இதோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு 0. ஸோ அதை நம்ம போட தேவையில்ல. அப்போ வெலாசிட்டி என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வெலாசிட்டியோட வேல்யூ என்னது 2i + 6t. ஓகேங்களா. அடுத்தது நமக்கு செகண்டில் பாருங்கள், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீடு அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பியில் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் த வெலாசிட்டி அண்டு ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் t = 2 செகண்ட். அப்போ t = 2 செகண்டோட நம்ம வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் எவ்வளோ வெலாசிட்டி, சரிங்களா. இதுவே 2 செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ t = 2ன்னு எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. இந்த இடத்துல 2 செகண்ட் வெலாசிட்டி 2 செகண்டாக இருக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போடுறோம் பாருங்கள். இது இதோட ஸ்டெப்ஸ் இங்கே போடுறோம் பாருங்கள். வெலாசிட்டி வெக்டார் 2 செகண்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2i கேப். டீயோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 2ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 6 × 2 12. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இங்கே ஜே கேப் இருக்குது ஆல்ரெடி, ப்ளஸ் 12 ஜே கேப். அவ்வளோதான். அப்போ வெலாசிட்டி இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், அதே மாதிரி இங்கே ஒரு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ வெலாசிட்டி ரெண்டுமே முடிஞ்சிச்சா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம மேக்னிடியூட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், இங்கே வெலாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த வெலாசிட்டியில் நம்ம இங்கே டைம் t = 2 செகண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. அப்போ நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதா. ஸோ ரெண்டுத்தோட வெலாசிட்டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது மேக்னிடியூட், ரெண்டுத்துமே நம்ம மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதோட மேக்னிடியூட் நமக்கு வேணும்னா இது ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா. √2² + 6t², 6t² ஓகேங்களா. அவ்வளோதான். இது எதோட ஸ்பீடு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வெலாசிட்டியோட ஸ்பீட் அட் டைம் t இன்ஸ்டண்ட்டில் இந்த வேல்யூ. அடுத்து t = 2 செகண்ட்ஸ் அப்படின்னா என்ன வரும் நமக்கு 2² ப்ளஸ் இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12² இது t = 2 செகண்ட். அப்போ என்ன ஆன்சர் வரும், இங்கே 4 + 144. அப்போ என்ன ஆன்சர் மொத்தமாக நம்ம போடுவோம் அப்படின்னா √148 அப்படின்னு ஆன்சர் வரும். இதை நம்ம அப்ராக்சிமேட்லேயே வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரூட்லேருந்து 12.16 யூனிட் என்ன போடுவோம் அப்படின்னா, அப்போது v 2 செகண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 12.16 m/s/−1. அப்போ இங்கே ஒரு மேக்னிடியூட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இங்கே ஒரு மேக்னிடியூட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா. இதில் நம்ம முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லணும். அந்த இசட் காம்பவுண்டில் மட்டும் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கான ரீசன் பாருங்கள், அவங்களே கொடுத்துருப்பாங்க. நோட் தட் த பார்ட்டிகல் ஹஸ் வெலாசிட்டி காம்பவுண்ட்ஸ் அலாங் எக்ஸ் அண்டு ஒய் டைரக்ஷன். அப்போ இங்கே வெலாசிட்டி காம்பவுண்ட் எந்த டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது, ஒன்று எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, இன்னொன்று ஒய் டைரக்ஷன் இருக்குது. அலாங் த இசட் டைரக்ஷன் பொசிஷன் ஹஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ -5 விச் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். அப்போ அங்கே -5 அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதோட பொசிஷன் எதை டிஃபெண்ட் பண்ணிடல, டைமை டிஃபெண்ட் பண்ணி இல்லை. ஹென்ஸ் தெர் இஸ் நோ இசட் காம்பவுண்ட் ஃபார் த வெலாசிட்டி. அப்போ இசட் காம்பவுண்ட் வழியாக எந்த ஒரு வெலாசிட்டியுமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா. இந்த சம் புரியுதுங்களா. ஸோ அப்போ இந்த சம்மில் என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெலாசிட்டி அட் இன்ஸ்டன்ட் t, அதே மாதிரி வெலாசிட்டி அட் டைம் t = 2 செகண்ட், ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்பீடு இன்ஸ்டன்ட் டைம் t, ஸ்பீடு t = 2 செகண்டில் என்னென்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.22 இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.22ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். The velocity of 3 particles A, B, C are given below. ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஏபிசி அப்படின்ற 3 வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், ஒரு ஏன்ற பார்ட்டிகல், பின்ற பார்ட்டிகல், சின்ற பார்ட்டிகளோட வெலாசிட்டி நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. விச் பார்ட்டிகல் ட்ராவல் அட் கிரேட்டஸ்ட் ஸ்பீடு, எந்த பார்ட்டிகல் வந்து அதிக ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. அப்போ ஸ்பீடு அப்படின்னாவே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மேக்னிடியூட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா.
ஸோ மேக்னிடியூட் அப்படின்னா ஈஸியாக நமக்கே தெரியும். இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்பீட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டார். ஆக்சுவலாக வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி, பட் ஸ்பீடுன்றது என்ன குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்னிடியூட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போது ஸ்பீடு ஏவோட மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் விஏ வெக்டார் இது ஓகேங்களா, ஈக்குவல் டு விஏ அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ மாடுலஸ் எடுத்தாலும் அதே தான் நமக்கு வரப்போகுது. அப்போ விஏ ஈக்குவல் டு ஸ்பீட் பண்ணும்போது என்ன நமக்கு ஆன்சர் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ப்ளஸ் -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ என்ன ஆன்சர் வரும், 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. -5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ ரூட் ஆஃப் மைனஸ், சரிங்க, ப்ளஸ்ஸு இதை ஸ்கொயர் பண்ணால் -25 மேக்னிடியூட்னா மைனஸ் இது பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடுமா, +25 ப்ளஸ் ஒரு 4. அப்போ எவ்வளோ ஆன்சர் நமக்கு 38 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ என்னன்னு சொல்லி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஏன் நம்ம இங்கே மைனஸ் யூஸ் பண்ணோம் ப்ளஸில் யூஸ் பண்ணோன்னா ஆக்சுவலாக மேக்னிடியூட் எப்போவுமே என்ன வராது, நமக்கு மைனஸில் வரவே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னிடியூட் வந்து எப்போவுமே நமக்கு மைனஸில் வராது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா மாடுலஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கிடைச்சிக்கிற வேல்யூ மாடுலஸ் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், நமக்கு பாசிட்டிவில் தான் கிடைக்கணும். ஸோ இங்கே √38 மீட்டர் செகண்ட் பவர் -1 ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிக்கணும். பிக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ √14. அதே மாதிரி ஸ்பீடு சிக்கு கண்டுபிடிச்சா 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இங்கே ஒரு என்ன வரும் அப்படின்னா 9 ப்ளஸ் ஒரு 16, அப்போ √50. ஸோ இது எல்லாத்தோட வேல்யூவும் எது ஹையஸ்ட்டு ஸ்பீடு இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது ஏவோட வேல்யூ √38 மீட்டர் செகண்ட் பவர் -1, பியோட வேல்யூ √14, சியோட வேல்யூ √50 மீட்டர் செகண்ட் பவர் -1, இங்கேயும் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ். அப்போ இதில் எது ஹையஸ்ட்டு ஸ்பீடு அப்படின்னா சின்றது தான் ஹையஸ்ட்டு ஸ்பீடு, இங்கே 50. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் ஸ்பீடு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா √50 greater than √38 greater than √14. அப்படி இல்லாட்டி C greater than B greater than C greater than A greater than B, இப்படியும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது நமக்கு. அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்த பின்னாடி தான் நம்ம அதுக்கப்புறம் டாபிக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நடத்துனதெல்லாம் படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. இந்த செகண்ட் லெசன் கொஞ்சம் பெரிய லெசன், அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனும் கூட. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த லெசனில். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிள் 2.23 பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 2.23 பாருங்கள். 2 cars are traveling with respective velocities v1 equal to 10 meter second power -1 along the east and v2 vector equal to 10 meter second power -1 along the west. What are the speed of the cars? கார்ஸோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, இதில் பாருங்கள், நமக்கு 2 கார்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கார்ஸோட வெலாசிட்டி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு காரோட வெலாசிட்டி என்ன, v1 equal to 10 மீட்டர் செகண்ட் பவர் -1 கொடுத்துருக்கான். அது எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னா ஈஸ்ட் டைரெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போடுவோமா, நமக்கு இது ஈஸ்ட்டு,
இது வெஸ்ட்டு. ஸோ ஒரு கார் வந்து என்ன பண்ணு வெலாசிட்டி v1 ஈக்குவல் டு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனாக ட்ராவல் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். சரிங்களா? அதனால் இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு சைடில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ இதோட வெலாசிட்டி 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. இதோட வெலாசிட்டியும் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. இது v1 வெக்டார், இது v2 வெக்டார். ஸோ இந்த மாதிரி 2 வெலாசிட்டியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி, வாட் ஆர் த ஸ்பீட் ஆஃப் த கார்ஸ், இந்த கார்ஸோட ஸ்பீடு என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? நம்ம சிம்பிளாக சொல்லலாம். 2 கார்ஸோட மேக்னிடியூட் ரெண்டுமே எப்படி இருக்குது பாருங்கள், சேம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இது மேக்னிடியூடு மட்டும் எடுத்தோன்னு வச்சுக்க 10, இதோட மேக்னிடியூட் 10 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கேயும் நம்ம 10 தான் இருக்குது, இங்கேயும் நமக்கு 10 தான் இருக்குது. அப்போ மேக்னிடியூட் ரெண்டுமே எடுத்தால் எப்படி இருக்கும், சேம் வேல்யூ தானே கிடைக்கும். ஸோ சேம் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. ஓகேங்களா? கொடுத்துனுங்கிற வெலாசிட்டியோட மேக்னிடியூடு எடுத்தால் ரெண்டுமே நமக்கு என்ன தான் வரும்னா சேம்னு தான் வரும். ஏன் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுக்கு மேக்னிடியூடு எடுக்கணும் நம்ம அப்படின்னா, இப்போ மேக்னிடியூட் எடுத்தாவே இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொன்னோமா, v1 வெக்டார் மாடலஸ் ஆஃப் v1 வெக்டார் ஈக்குவல் டு v1. திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்ன்றது என்னது, ரூட் 100. ரூட் 100லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா நமக்கு 10. சரிங்களா? அதே தானே இங்கேயும் ஆன்சர் வரும். அப்போ 2 சைடுமே மேக்னிடியூட் ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அதாவது ஸ்பீட் ரெண்டுமே என்னவாக இருக்குன்னா சேமாக இருக்குது. அப்போ 2 கார்ஸோட ஸ்பீட் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. ஏன் ஸ்பீட் ரெண்டுமே சேமாக இருக்குது, பட் டைரக்ஷன் மட்டும் என்னவாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்ட்டுருக்கு. ஐ மீன் ஈஸ்ட்டில் ஒரு கார் போகுது, வெஸ்ட்டில் ஒரு கார் போகுது. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். பட் 2 கார்ஸோட ஸ்பீட் மீன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் இம்ப்ளைஸ் போத் கார்ஸ் ட்ராவல் அட் த சேம் ஸ்பீட். ரெண்டுமே என்னது சேம் ஸ்பீட், ஈவன் தோ தே ஹேவ் velocities in different directions. Speed will be not give the direction of motion. அப்போ ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னா எந்த டைரக்ஷனில் கார் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ எந்த டைரக்ஷன் போகுது அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி. அது ஈஸ்ட்டில் போதா இல்லை வெஸ்ட்டில் போதா. அப்போ ரெண்டுத்தோட மேக்னிடியூடு கண்டுபிடிக்கும் போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் v2ஓட மேக்னிடியூடும் நம்ம கண்டுபிடிக்கலாம். மாடலஸ் ஆஃப் v2 வெக்டார் ஈக்குவல் டு v2ஓட வேல்யூ என்னன்னு சொன்னோம், ரூட் ஆஃப் 10ன்னு எடுத்தீங்க அப்படின்னா 10 ஸ்கொயர் பண்ணுவோமா, அப்போது ரூட் 100லேருந்து வெளியே எடுத்தோன்னா நமக்கு 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ மேக்னிடியூட் ரெண்டுமே எப்படி தான் இருக்குது நமக்கு, v1ஆக இருந்தாலும் சரி, ஐ மீன் v1 ஈக்குவல் டு v2 ஈக்குவல் டு சேம் ஃபார் 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ போத் ஸ்பீட் ஆஃப் த 2 கார்ஸ் ஆர் சேம், பட் டைரக்ஷன்ஸ் ஆர் வெலாசிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். வெலாசிட்டி மட்டும்தான் நமக்கு என்னவாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை தான் இந்த ஈக்குவேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மொமெண்டம். ஸோ மொமெண்டம் அப்படின்றத நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, 10th கூட வரும் நமக்கு. ஸோ இந்த மொமெண்டம் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். மொமெண்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொமெண்டத்தில் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸும் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. மொமெண்டம்ன்றது ஒன் ஆஃப் த வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த மொமெண்டம் எப்பவுமே வெலாசிட்டியை தான் டிஃபைன் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த மொமெண்டம் அப்படின்றது மாஸையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே மொமெண்டம் டினோட்டட் பை பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மொமெண்டத்தை என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெக்டார் குவான்டிட்டி. மொமெண்டம்ன்றது என்ன குவான்டிட்டி அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மொமெண்டம் இஸ் டிஃபைன் as, ஸோ மொமெண்டம்ன்றது வெக்டார் குவான்டிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்டு வெலாசிட்டி. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்டு வெலாசிட்டி, திஸ் இஸ் கால்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மொமெண்டமும் வெலாசிட்டியும் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா ஒரே டைரக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த மொமெண்டமும் வெலாசிட்டி என்ன டைரக்ஷனாக ஒரே டைரக்ஷன் இருக்குது. அப்போ வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோ அதே டைரக்ஷன் தான் என்னவும் இருக்குன்றது அர்த்தம். மொமெண்டமும் நமக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஆல்சோ டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி,
பட் இந்த மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு நம்ம மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கணும், ஏன்னா இது ஒரு வெக்டார் குவான்டிட்டியா. அப்போது மொமெண்டம் இதோட மேக்னிடியூட் கண்டுபிடினா P ஈக்குவல் டு mv. இது விக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா வி வெக்டாருக்கு மாடலஸ் எடுத்தோன்னா வி தானே கிடைக்கும். அப்போ மொமெண்டம் ஈக்குவல் டு எம். இதுக்கு எப்படி டெஃபினேஷன் சொல்லுவோம்? த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. இதுக்கும் அதே சேம் டெஃபினேஷன் தான் நமக்கு வரப்போகுது. இது என்ன குவான்டிட்டி அப்படின்னா வெக்டார் மொமெண்டம் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. ஏன் இங்கே மாஸை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் டிஃபைன் as ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. ஓகேங்களா? திஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. இதோட யூனிட் கூட போடலாம். மாஸோட யூனிட் என்ன சொல்லலாம் நம்ம? கிலோகிராம். வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1ன்றது மொமெண்டத்துக்கான ஒரு யூனிட், டிரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம் ஆல்சோ நம்ம என்ன சொன்னோம், இந்த மொமெண்டத்தோட டைரக்ஷன் வெலாசிட்டியோட டைரக்ஷன்லேயே இருக்குன்னு சொன்னோம். அதை தான் இங்கே சொன்னோம், டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம் ஆல்சோ டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. இதுக்கு மேக்னிடியூட் எடுத்தாலும் என்ன ஆன்சர் வரும்? மேக்னிடியூட் ஆஃப் த மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்டு ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? இதுக்கு இந்த ஆன்சரும் வரும். இப்போ இதுக்கு நம்ம காம்பனன்ட்ஸாக பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதை நம்ம ஸ்பீடு மேக்னிடியூடு கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ வருது அப்படின்னா இதுக்கு நம்ம காம்பனண்ட்டாக பிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன். 3 டைமென்ஷனாக இருந்தால் என்ன வரும்? 3 டைமென்ஷனாக இருந்தால் என்ன வரும்? 2 டைமென்ஷனாக இருந்தால் என்ன வரும்? 1 டைமென்ஷனாக இருந்தால் வரும். என்னென்ன வரும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைமென்ஷனாக இருக்குது. 3 டைமென்ஷனாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது என்ன எழுதும்? px i cap ப்ளஸ் py j cap ப்ளஸ் pz k cap. சரிங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி மாஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா மாஸ்ன்றது கான்ஸ்டன்ட்டு. இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வின்றது வெக்டார் குவான்டிட்டி. அப்போ 3 காம்பவுண்ட்ஸாக பிரியுமா? vx i cap ப்ளஸ் mvy j cap ப்ளஸ் mvz k cap. சரிங்களா? இதுவே சப்போஸ் 2 டைமென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 2 டைமென்ஷன் தான் px i cap ப்ளஸ் py j cap ஈக்குவல் டு mvx i cap ப்ளஸ் mvy j cap. இதே 1 டைமென்ஷனாக இருந்தாலும் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறதெல்லாமே என்ன சொல்கிறது? px அப்படின்னா px அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த px அப்படின்றது என்ன அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் த எக்ஸ் காம்போனன்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு mvx. இதே பாருங்கள் 1 டைமென்ஷனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 டைமென்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா px i cap ஈக்குவல் டு mvx i cap. ஸோ இந்த i cap என்ன பண்ணிடுவோம்? கேன்சல் பண்ணலாம். அப்போ px ஈக்குவல் டு m இன்ட்டு vx. ஸோ திஸ் இஸ் ஏ எக்ஸ் காம்போனண்டோட மொமெண்டம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது எக்ஸ் காம்போனோட மொமெண்டம். அதே மாதிரி ஒய் காம்போனோட மொமெண்டம். ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை பாருங்கள் எப்படி கம்பேர் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்ட்டு தனித்தனியாக எடுத்து எழுதுங்க. px i cap ஈக்குவல் டு mvx i cap, py j cap ஈக்குவல் டு mvy j cap, pz k cap ஈக்குவல் டு mvz k cap. இந்த i cap கேன்சல் பண்ணுங்கள். j கேன்சல் பண்ணலாம். க்கு கேன்சல் பண்ணிடலாம். அப்போது px ஈக்குவல் டு mvx, py ஈக்குவல் டு mvy, pz ஈக்குவல் டு mvz. அப்போ இந்த px ஈக்குவல் டு எக்ஸ் காம்போனண்ட். ஓகேங்களா? எக்ஸ் காம்போனண்ட் ஆஃப் த மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு mvx, ஒய் காம்போனண்ட் ஆஃப் த மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு mvy. காம்போனண்ட் ஆஃப் மொமெண்டம் அண்டு இஸ் ஈக்குவல் டு mvz. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம மொமெண்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொமெண்டம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் எங்கேருந்து கொண்டு வந்திருப்போம்னா நியூட்டன்ஸோட லாஸில் ரொம்ப இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு லா p ஈக்குவல் டு mv அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்.
நியூட்டன்ஸோட லா. ஓகேங்களா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா இருக்குங்களா, ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. இதில் நமக்கு இந்த மொமெண்டம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லா, செகண்ட் லா. ஓகேங்களா, இல்லை ஃபஸ்ட் லா, இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த மொமெண்டம் அப்படின்றத பேஸ் பண்ணி நமக்கு நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நாமளே சின்ன கஷ்டம் பிடிச்சிருப்போம். ஒரு டிராக்டர் வந்து உருண்டு வந்து நம்ம மேலே படும்போதும், அது ஒரு இரும்பு குண்டு வந்து நம்ம மேலே படும்போதும், அதே சேம் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பால் வந்து நம்ம மேலே படும்போது எது ரொம்ப அதிக ஹர்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? அதே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் ஏ பட்டர்ஃப்ளை. ஒரு பட்டர்ஃப்ளையை நாமளே கன்சிடர் பண்ணலாம். அண்டு ஏ ஸ்டோன் போத் மூவிங் டுவர்ட்ஸ் வித் சேம் வெலாசிட்டி. ரெண்டுமே என்ன வெலாசிட்டியில் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம், ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிறோம். ரெண்டுமே என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா 5 மீட்டர் செகண்ட் பவர் -1 என்ற வெலாசிட்டியில் ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. போத் ஹிட் யுவர் பாடி. ரெண்டுமே நம்ம பாடி மேலே ஹிட் பண்ணுது அப்படின்னா த எஃபெக்ட் வில் நாட் பி சேம். ரெண்டுத்தோட எஃபெக்டும் என்ன பண்ணாது, ஒரே மாதிரி இருக்காது. இங்கே பாருங்கள், வெலாசிட்டி ரெண்டுத்தோட வெலாசிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு. பட் ரெண்டுத்தோட எஃபெக்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா திஸ் எஃபெக்ட் ஆர் த எஃபெக்ட் நாட் ஓன்லி டிபெண்ட் அப்பான் த வெலாசிட்டி. ஏன் அப்படின்னா P = mvன்னு படித்தோமா. இந்த மொமெண்டம் நாட் ஓன்லி டிஃபெண்டிங் த வெலாசிட்டி, வெலாசிட்டியை மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ணி இல்லை. இப்போது ரெண்டுமே நம்ம பாடி மேல் ஹிட் பண்ணும்போது ரெண்டுத்தோட எஃபெக்டும் சேமாக இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். மொமெண்டம் P = mv. ஸோ மொமெண்டம் ஃபார் an example, so momentum is directly proportional to mass. This momentum is directly proportional to velocity. The momentum not only defending velocity, velocity மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் ஆல்சோ டிஃபெண்டிங் ஆன் மாஸ். அப்போ மாஸையும் என்ன பண்ணியிருக்குன்றது அர்த்தம், டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. ரெண்டுத்தோட வெலாசிட்டியும் சேமாக இருந்தாலுமே மாஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும், வேரியேஷன் இருக்கும். ஸோ இப்போ மாஸில் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா, இப்போது மேலே ஒரு பால் தூக்கி போடுறதுக்கும் அதே சேம் வெலாசிட்டியில் மேலே ஒரு ஃப்ளவர் பூ தூக்கி போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ரெண்டுத்தோட வெலாசிட்டி சேமாக இருந்தாலும் பாலோட மாஸும் அந்த ஃப்ளவரோட மாஸும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. ஓகேங்களா? அப்போ மாஸஸில் வேரியபிள் இருக்குது. மாஸ் வேரியாச்சு அப்படின்னா அது ஈஸியாக நம்மளை ஹர்ட் பண்ணும். அதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட் மறந்துடாதீங்க. திஸ் எஃபெக்ட் நாட் ஓன்லி டிபெண்ட் அப்பான் த வெலாசிட்டி பட் ஆல்சோ ஆன் த மாஸ். இது எதையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கும், நமக்கு மாஸையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ த ஸ்டோன் ஹஸ் கிரேட்டர் மாஸ் கம்பேர் டு பட்டர்ஃப்ளை. ஸோ மொமெண்டம் ஆஃப் த ஸ்டோன் இஸ் தஸ் கிரேட்டர் தென் த மொமெண்டம் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு மோஷன் அப்படின்னாவே கண்டிப்பாக என்ன இருக்கும், நமக்கு மொமெண்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ மொமெண்டத்தோட யூனிட் நம்ம இங்கே இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.24. Consider the two masses 10 gram and 1 gram moving with same speed 10 meter second power minus. Calculate the magnitude of the momentum. ஸோ ஆக்சுவலாக நமக்கு 2 மாசஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 மாசஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 10 கிராம், இன்னொன்று அண்டு 1 கிலோகிராம். ஓகேங்களா? ஒன்று நமக்கு 10 கிராம் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிங் வித் சேம் ஸ்பீட், ரெண்டுமே சேம் ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு ரெண்டு ஆப்ஜெக்டும். ஓகேங்களா? அதோட ஸ்பீடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு இந்த முன்னாடி மொமெண்டம்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த மொமெண்டம்ன்ற டாபிக் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு 2 கேஜ் கொடுத்துருக்காங்க, 10 கிராம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வச்சுக்கோங்க. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 கிலோகிராம். ஸோ 2 மொமெண்டம் நம்ம என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் ஃபார்முலா
P equal to m into v. இது m1ன்னு வச்சுக்கலாம், இது m2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே கிராம் கொடுத்துருக்க நம்ம அது என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணால் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், 10/1000ங்களா. சரி, கிராமை வந்து கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்படி 1000ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஜீரோ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மேலே கொண்டு போகலாமா, இந்த வேல்யூ மேலே கொண்டு போனால் என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்கும், 0.01 கிலோகிராம். அப்போ கிராமை நம்ம என்னவா மாற்றிட்டோம், கிலோகிராமாக மாற்றிட்டோம். ஓகேங்களா. அப்போது இது மாஸோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P equal to எம்மோட வேல்யூ 0.01 × 10. அப்போ மல்டிபிள் பண்ணால் மொமெண்டத்தோட வேல்யூ என்ன கிடைக்கும், 0.1. யூனிட் என்ன போடும் நமக்கு, மொமெண்டத்தோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. அதே மாதிரி இது கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், 1 × மாஸோட வேல்யூ எவ்வளோ, மாஸோட வேல்யூ 1, வெலாசிட்டியோட வேல்யூ 10. அப்போ எவ்வளோ நமக்கு 10 யூனிட் என்ன, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இது மொமெண்டம் P1ன்னு வச்சுக்கலாம், இது P2. அப்போ பாருங்கள், மொமெண்டம் P1ஓட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருங்க, நம்ம 0.1. மொமெண்டம் P2ஓட வேல்யூ 10. அப்போது மொமெண்டம் இங்கே எதை டிஃபைன் பண்ணியோ, அதிக மாஸ் எதுக்கு இருக்கோ அதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கு. அப்போ மொமெண்டம் அதிகமாக எதுக்கு இருக்குது அப்படின்னா P2 அப்படின்ற, அதாவது 1 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளுக்கு தான் என்னவாக இருக்குது அப்படின்னா மொமெண்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ஈவன் தோ போத் மாசஸ் ஹேவ் சேம் ஸ்பீடு, ரெண்டுத்தோட ஸ்பீடு என்ன தான் இருக்குது அப்படின்னா சேம் ஸ்பீடாக இருக்குது. ஸோ சேம் ஸ்பீடாக இருக்கிறனால மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் ஹெவியஸ்ட் மாஸ் இஸ், அப்போ ஹெவியஸ்ட் மாஸ் இஸ் 100 டைம்ஸ் கிரேட்டர் தென் த லைட்டஸ்ட் மாஸ். அப்போ ரொம்ப லைட்டர் மாஸை விட ஹெவியர் மாஸ் வந்து எத்தனை டைம் அதிகமாக இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இங்கே 0.1 இருக்குது. அப்போ நமக்கு 10 வரணும் அப்படின்னா 0.1 × 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், நமக்கு 10 கிடைக்கும். அப்போ எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது, 100 டைம்ஸ். எது அதிகமாக இருக்குன்னா இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ என்னென்ன டாபிக்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.24 பார்த்துருக்கோம், 2.23, 2.22, 2.21, அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா.